ஏன் உனக்கு பிரயோஜனமானதை அவர் உனக்கு போதிக்கிறார் அப்படின்னா, क्यों देते हैं? உன் சமாதானம் நதியை போல இருக்கணும். तुम्हारी शांति तो नदी के समान होना चाहिए. உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கணும். तेरा धर्म तो समुद्र की लहरों की. இந்த ரெண்டு வார்த்தையை இந்த வசனத்துல இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. இந்த ரெண்டு வசனம், இந்த ரெண்டு வார்த்தை என்ன வார்த்தை? சமாதானம். எல்லாரும் சொல்லுங்க சமாதானம். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. सब लोग कहे சமாதானம், அப்புறம் धर्म, நீதி. சமாதானம், शांति, நீதி, धर्म. அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானம் இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல சமாதானமே கிடையாது. आज हम कई लोग के जीव में शांति नहीं है. ஏன் சமாதானம் இல்ல? சபைக்கு வருவாங்க, சமாதானம் இல்ல. चर्च में आते गए पर शांति नहीं है. தேவனை ஆராதிப்பாங்க, சமாதானம் இல்ல. வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது. आराधना करते गए पर शांति नहीं है. ஆனா உண்மையான தேவனை அவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையான சமாதானம் அவங்களுக்குள்ள இல்ல. वो तो असली देव को बुलाया गया पर शांति नहीं है. ஏன் உண்மையான தேவனை அறிஞ்சும் அவங்களுக்குள்ள சமாதானம் இல்ல? क्यों ऐसा होता है? ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு என்ன செய்கிறேன்? வைத்து போகிறேன் சொல்றார். प्रभु कहते हैं मेरे शांति को तुझे देते हैं. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் தர்றேன். प्रभु कहते हैं मेरे शांति को तुझे देते அது हैं. என்னுடைய சமாதானம் அல்லங்க, தேவன் சொல்றார். அவர் என்னுடைய சமாதானம் நமக்கு சொல்றார். वो शांति हमारा नहीं है, प्रभु का शांति है. அவருடைய சமாதானம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருப்போம்? उनका शांति हमारे पास तो हम कैसे होते हैं? எப்பயாவது அழுவோமா? रो रहे हैं, துக்கப்படுவோமா? दुख होता है, வேதனைப்படுவோமா? वेदना भी है. சொல்லுங்க, எத்தனை பேருக்கு நான் பேசுறது விளங்குது? அப்போ அவருடைய சமாதானம் எனக்குள்ள இல்லைன்னா तो प्रभु की शांति हमारे पास नहीं होता, நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? हम क्या करते हैं? இதுக்கா தேவன் நம்மள அழைச்சார். इसके लिए देव हमारी बुलाए हैं. இதுக்கு நம்ம அதிகாலையில் எழுந்திருச்சு ஆயத்தமாகி சர்ச்சுக்கு வந்து சத்தியத்தை கேட்டு ஒவ்வொரு வாரமும் ஆராதனையில் அட்டன் பண்ணி, அது இல்லாம தினந்தோறும் ஜெபம் பண்ணி, इसके लिए हम सुबह सुबह उठकर चर्च आते हैं, आराधना करते हैं. எல்லா தேவனுக்காகத்தான் வாழ்றோம். நான் முதல்லயே சொல்லிட்டேன், நம்ம வாழ்றது இப்போ நம்மளுடைய நேசம், நம்மளுடைய அன்பு, நம்மளுடைய வாழ்க்கை எல்லாமே 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 யாருக்காக மட்டும்தான்? எத்தனை பேர் நான் தேவனுக்காக மட்டும்தான் வாழ்றேன்னு சொல்றேன்? कितने लोग कहते हैं मैं प्रभु के लिए जीवित रहता हूँ?